இதுக்கெல்லாம் என்ன எழுதிட்டு போனாது. சீரியஸா நல்லா இருந்துச்சு. மூக்கு வேற அடைச்சிருக்கு. vlog எடுத்து முடிச்சு இவ்வளவு நாள் இன்ஸ்டாகிராம்ல பண்ற இவளுக்கே திக்குதாமா. நம்ம ஏதோ போற வழியில புடிச்சு எடுத்துட்டு வந்தவங்க கூட பேசுறி. ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. விடு இன்னும் பெரிய பாசிட்டிவ். ஏய் நீ சொல்லவே. ஹாய் ஹாய். ரூட் மட்டும் பாத்துக்கோ. இனிமே நாங்க vlog பண்ண போறது இல்ல. ஹாய் ஐம் நீது. ஐம் விக்னேஸ்வர். அவனோட பர்த்டேக்கு வந்து ஒரு குட்டி ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி தான் ரோட் ட்ரிப். ஸோ இன் பிட்வீன்ல ட்ரிச்சியில் ஒரு ஒர்க் இருக்கு, அங்கே ஒரு ஸ்டாப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரி போகிற வழியில வந்து முடிஞ்சா தஞ்சை பெரிய கோயிலும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அது ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. சரி டைம் பர்மிட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் பார்த்துட்டு போவோம். இந்த vlog பண்றதுக்கு ரீசனே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம டெய்லியுமே ஆக்டிவா இருப்போம். ஃபுட், டிராவல், ஃபேஷன் இது எல்லாமே வந்துட்டு இருக்கோம் ரீல்ஸா. பட் ஆடியன்ஸ் கூட ஒரு பர்சனல் இன்டராக்ஷன் மாதிரி எதுவும் இருந்தது இல்லை. ரொம்ப நாளா நான் இவங்கிட்ட vlogs மாதிரி பண்ணலாம், நம்ம நிறைய ரோட் ட்ரிப்ஸ் போறோம்ல, சும்மா vlogs மாதிரி பண்ணலாம், மெமரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மெமரிஸ் ஒன்றும் இல்லை. முடிஞ்சா ட்ரிச்சியில டைம் இருந்தா அங்க அந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் ஒரு டைம் வேணா போயிட்டு வந்துடலாம். இது இப்போ என்னோட போன்ல அதே டெஸ்டினேஷன் தான் போட்டிருக்கு. 1 hour 18 minutes 76 kilometers தான் காட்டுது. எனக்கு மட்டும் எதனால வந்து கூகுள் மேப்ஸ் எல்லா டைமும் இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியல. ஜென்ரலா நாங்க சென்னை போகும்போதுமே இதே மாதிரி அவனோட போன்லயே மேப் போட்டு என்னோட போன்லயே மேப் போட்டா எக்ஸ்ட்ரா 1 hour கிட்ட எனக்கு காமிக்கும் சம்டைம்ஸ். அது ஏன் எனக்கு மட்டும் கூகுள் மேப்ஸ் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பழைய போன்ல தான் அப்படி இருந்ததுன்னு இந்த போன்ல வந்து அந்த மாதிரி ஆகாதுன்னு பார்த்தா இந்த போன்ல எனக்கு அதே மாதிரி தான் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் மைலேஜ் பரவாயில்ல. க்ரூஸ் மோட்லயே ஒரு 80லயே மெயின்டைன் பண்ணா இந்த கார் வந்து அரௌண்ட் 18.9 இதுல காட்டுது டிஸ்பிளேல. நொங்கு இருக்கு, இது பதனி தண்ணி. குடிக்கும் போது நொங்கு வரும், உள்ள குடிக்கும் போது நொங்கு வரும். அப்புறமா ஒரு லெஃப்ட் வருது. ஓகே. போன்ல பாத்துட்டு இருக்கேன் மேப். போன்ல தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஒரு சிம்பிளா ஒரு லெஃப்ட் எடுக்கணுங்க. பட் அத வந்து என்னோட கூகுள் மேப்ஸ் எப்படி சொல்லுதுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு 5 கிலோமீட்டர் போய் யூ டர்ன் எடுத்து திருப்பி இங்க வந்து லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுது. அது ஏன் என்னோட கூகுள் மேப்ஸ் மட்டும் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அதை சஜஷன் சரி பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. 10 பேர் யாருக்கு அது 10 பேர்ல யாருக்காவது இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ட்ரிச்சி சிட்டி ரீச் ஆயிட்டோங்க. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல் போயிடலான்னு. ஃபர்ஸ்ட் நாங்க பிளான் பண்ணதே வந்து சப்வே ஹோட்டலுங்க. ஏன்னா வந்து டயட் பிரேக் பண்ண மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சப்வேலயே ஏதாவது சாலட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ரப்டா ஒரு இடத்துல நின்னுட்டான். எதுக்குடா
தான் நிக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அங்க அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த இடத்த பார்த்து வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து திரும்பி பார்த்தாதான் இந்த KMS ஹக்கீம் கல்யாண பிரியாணி. இது திருச்சியில கொஞ்சம் நிறைய பேர் க்ரௌடா இருக்காங்க, ஃபேமஸ் போல. பிரியாணினாலும் உனக்கு சிக்கன் பீஸ் ரைஸ் எல்லாம் கம்மியா தான் சாப்பிட, புரோட்டீன் இன்டேக் எடுத்துருவேன், கரெக்டா தான் இருக்கும். சப்வேக்கு போறதா வண்டி போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்ரப்டா இங்க வந்து இந்த பிரியாணி கடை பார்த்தோன்னு நின்றுருக்கோம். சரி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓடிக்கோ. KMS கல்யாண பிரியாணி மட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு. KMS கல்யாண பிரியாணி மட்டன் இருக்கு. சிக்கன் 65 ஸ்வீட்டு பீடா 3 வந்துடும் போல. அப்போ இதை ஒன்று சொல்லிக்கலாம். இதை ஒன்று சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் ஏதாவது டிக்கா மாதிரியோ இல்லை BBQ சிக்கன் ஹாஃப் இருக்கு. ஓகே நிறைய பீஸ் இருக்குல்ல. மட்டன் பீஸ் நல்லா இருக்கு. KMSல சாப்பிட்டாங்க மட்டன் பிரியாணி பீஸ் எல்லாம் நிறைய இருந்தது இல்ல, பீஸ் நிறைய இருந்துச்சு, மட்டனுமே நல்ல குக்கா இருந்தது. ஆமா அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, மட்டன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மட்டன் நல்லா இருந்தது. சீரக சம்பா பிரியாணி தான், பட் கொஞ்சம் இந்த மெட்ராஸ் பிரியாணி சென்னை பிரியாணி ஸ்டைல் மாதிரி இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் தக்காளி ஃப்ளேவர் அந்த மாதிரி அதுவும் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியா இருக்கு. மட்டன் பிரியாணி ஜென்ரலா ஃப்ளேவர் இருக்கும், இதுல கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மி. மற்றபடி அவங்க கொடுத்த சைஸ் சிக்கன் 65 அதெல்லாமே நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. திருச்சியில அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்ப வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி இருக்கோங்க. ஆமா இப்பதான் கரெக்டா காவேரி பிரிட்ஜ் கிராஸ் பண்றோம். தண்ணி இல்ல. ஸோ ஸ்ரீரங்கம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து வச்சிருக்கா 2-3 கடையெல்லாம். டிஷ்ஷஸ் ட்ரை எல்லாம் இல்லை, ஒரு நேம் போர்டே இல்லாத அந்த டவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி கடையும் தென் அதுக்கப்புறம் வந்து அங்க ஸ்ட்ரைட்டா இங்கே ஸ்ரீரங்கம் போட்டுருக்கு. நமக்கு ஸ்ட்ரைட்டா போய் அங்க லெஃப்ட் இங்க லெஃப்ட். ஓகே ஓகே. அங்கே ஒரு காஃபி கடைங்க, தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு அல்வா கடை இருக்குன்னாங்க, நல்லா இருக்கும்னாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள கிடைக்கிற புளியோதரை பொங்கல் தான், ஒன்றும் பெருசா 3 கடை எல்லாம் பார்த்து வைக்கல. ஸ்ரீரங்கம்னாலே அவங்களோட அந்த காஃபி நிறைய பேர் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரங்கநாதான்றது வந்து ரிக்ளைனிங் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. அண்ணா பார்க்கிங் எங்க பார்க்கிங்? ரைட், தேங்க்ஸ் அண்ணா.
5 PM to 8 PM இல்லை 9:30 to 12:30. உள்ள சாமி பார்த்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறவங்க அதுக்கு 50 rupees டிக்கெட்டு. இங்கே டிக்கெட் எடுத்துட்டு போகிறோம். இது 6 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். மேலே வந்தால் 21 கோபுரமும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே ஜென்ரலாகவே வியூ ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம வியூங்க. இது பார்த்தா தெற்கு ராஜகோபுரம் பாதியோட நின்னது ஆண்டவன் சுவாமி எடுத்து கட்டினது. ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொருத்தர் இது பண்ணது டொனேஷன். இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு வாசல் கோபுரம். அது கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டம் மறைக்குது. அங்கே நின்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 கோபுரத்தையும் பார்க்கலாம். மேற்கு வாசல் மொத்தம் வந்து 21 கோபுரம், 7 பிரகாரம். 7 பிரகாரம். ஒவ்வொரு மதிலுக்கும் ஒவ்வொரு பிரகாரம் உண்டு. 7 மதிலுக்கு 7 பிரகாரம், 21 கோபுரம். நட சாத்துறது எப்போங்கயா? இப்போ தான் திறந்துருக்காங்க. நைட்டு 9 மணி வரை தரிசனம் உண்டு. அப்படிங்களா? ஏன்னா இன்னிலேருந்து இது வசந்த உற்சவ ஆரம்பம். பெருமாள் அங்கே தோப்பில் இருக்காரு. போனீங்கன்னா சேவிக்கலாம். கண்டிப்பாக. இந்த பாருங்க, இப்போலாம் இறங்கி அந்த தோப்புக்குள்ளே போன லைட்டு தெரிஞ்சு பாருங்க. அது உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே தோப்புக்குள்ளே இருக்காரு. 10 நாளைக்கு அங்கே தான் இருப்பார். வீடியோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள சாமியெல்லாம் பார்த்தாச்சுங்க. வியூ பாயிண்ட்டும் போயிட்டு அந்த கோபுரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து காஃபியும் ஹல்வா கடையும் தேடிட்டு இருக்கோம். இதுதாங்க அந்த கடை, ரமணா ஐயர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். கரெக்டாக பெரிய கோபுரம்க்கு அடுத்து இங்கே ரைட் சைடில் வருங்க. Coming. நிறைய நடந்திருக்கோம். குடிக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. கோதுமை ஹல்வா அண்ட் அசோகா ஹல்வா. சூப்பரா, வாயிலிருந்து வார்த்தையே வரலையா? இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே காஃபி ஸ்மெல் சும்மா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா காஃபிக்கு வந்திருக்கோம். சாமியை பார்த்தாச்சு, தரிசனம் ஓவர். ஃபினிஷ்டுங்க. நாங்கள் வெளியே வந்துட்டோம். பார்க்கிங் வந்து நாங்கள் பேக் சைடில் விட்டுருந்தோம். பேக் சைடில் விட்டுட்டு அங்கேயே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே விட்டுட்டு நாங்கள் அப்படியே பேக்லேருந்து உள்ள ஃப்ரண்ட்டில் போயிட்டோம். கோவிலேருந்து வெளியே வந்து கார் ஏறிட்டோங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லக்கிலி இன்னைக்கு வந்து பெரிய கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப சின்ன லைன் தான் இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு சாலிடாக உள்ளே போயிட்டு ஒரு 3.5 hours ஆயிடுச்சுங்க வெளியே வர்றதுக்கு. ஸோ நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பி தஞ்சை பெரிய கோயில் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பி ஏர்லி மார்னிங்கே வந்து தஞ்சை பெரிய கோயில் பார்த்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்கறதுக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் அதுவுமே ரொம்ப நாளாக விஷலிஸ்டில் இருந்துச்சு. அண்ட் இதோட திருச்சி vlog வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். கிளம்பினதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தஞ்சை பெரிய கோயில் போகிறது, பாண்டிச்சேரி போகிறது, அதெல்லாமே அடுத்த vlogல வரும். See you in the next vlog. Until then, bye from Neetu and Vigneshwar.